தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ அந்த லாக்அப் மரணம், சிவகங்கையில் ஏற்பட்ட அந்த லாக்அப் மரணம் சம்பந்தமாக பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்த வந்த வண்ணமாக இருக்கு. குறிப்பா அஜித்குமார் மரணத்திற்கு முன்னதாக அந்த புகார்தாரர் நிகிதா என்கின்ற அந்த பெண்மணி மருத்துவர் அவர்கள் ஏற்கனவே பல குற்ற பின்னணி உடையவர் அப்படின்ற ஒரு செய்திகள் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே பல போர்ஜரிகள் பண்ணியிருக்காங்க, பல பண மோசடிகள் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. என்னென்ன மாதிரியான கடந்த காலத்துல அவர்கள் மீது வழக்குகள் இருந்திருக்கிறது? இந்த வழக்குலையும் பல சந்தேகங்கள் எழுப்புது. இவங்க நகையை உண்மையிலேயே கொண்டு வந்தாங்களா, அல்லது எப்படி அந்த மேல் அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இப்படி இந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக தாக்க வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு அப்பாவி ஒரு இளைஞனை, அப்படிங்கிற மாதிரி பல விவகாரங்கள் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு சார். என்ன நடந்துச்சு சார்? இது காவல்துறையுடைய காட்டு தர்பார். இதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்றுக் கொண்டு இன்னைக்கு 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது. இப்ப சிபிஐ விசாரணையில இருக்கிறது. உங்களுடைய கேள்வி எதை பத்தி இருக்குன்னா, அந்த புகார்தாரரை பத்தி இருக்கிறது. நிகிதா என்பவர் யாரு, அவர் என்ன புகார் செய்தாரு, நிகிதாங்கிற அந்த கேரக்டர் மதுரையை சேர்ந்த அந்த பெண்மணியும் பிளஸ் அவங்களுடைய தாயார் சிவகாமி, 2 பேரு மத்தியில இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பக்கம் இருக்கலாம், மறுபக்கம் என்னன்னா உங்க கேள்வி. முதல்ல புகாரை கொடுக்கலையே, அதெல்லாம் பெரியதா இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் பிளஸ் அந்த அவருடைய மரணம் வரைக்கும் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம் இல்ல. சிபிஐ இப்ப நம்முடைய காணொலியை பார்த்தோம்னா நிச்சயமாக கண்டிப்பாக காவல்துறை கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அவர்களுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ண வேணா அந்த காணொலியில அமைச்சு கொள்ளலாம். முதல்ல நம்ம என்ன கேட்கிறோம், இந்த நிகிதா யாரு? நிகிதா இவர் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி சிவகங்கை மாவட்டத்துல சேர்ந்த ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு அதை அக்யூஸ்டா வச்சுக்கிறோமா? அதாவது சந்தேகம் தான், விசாரணையை தான் மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. அப்படிதானே? அந்த அஜித்குமார் நகையை எடுத்தாரா எடுக்கலையா, நகை கார்ல இருந்ததா இல்லையா கண்டா வருவோம். ஒரு பேச்சுக்கா ஒரு புகார் அளிக்கிறாருங்க. இப்ப எங்க ஊர்ல உங்க ஊருக்கு நான் உங்க மீது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னா, கம்ப்ளைண்டா பண்ணதான் வச்சுக்கிடுவோம். எந்த போலீஸுங்க விசாரிப்பாங்க? உங்க ஊர் போலீஸ் விசாரிக்க வேண்டும். சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் அமைந்த சிறப்பு புலனாய்வு குழுவோ சிறப்பு படையோ விசாரித்திருக்க வேண்டும். அல்லது இந்த சம்பந்தப்பட்ட அந்த மணப்புறம் அந்த காவல் நிலையத்துல பண்ணிருக்க வேண்டும். அல்லது அந்த என்ன புவனம், அந்த ஊரு அந்த காவல் சரகம் இருக்கிறது இல்லையா, திருப்புவனமா, திருப்புவனத்தோட இன்ஸ்பெக்டர் விசாரித்திருக்க வேண்டும். யாரு விசாரிச்சிருக்கா? மானாமதுரையில இருக்கக்கூடிய சிறப்பு படை. அப்ப இவருக்கு இந்த இவருடைய கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, அது ஓரல் கம்ப்ளைண்ட் பண்ண உடனேவே இந்த நிகிதாவுடைய பேச்சை கேட்ட உடனே மானாமதுரையில இருந்து ஏன் சிறப்பு படை வந்துச்சு? மானாமதுரையுடைய சிறப்பு படை ஏன் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். முதல் கோணல் முற்றும் கோணலா இருக்க. அப்ப 2 மதுரையுடைய அப்ப கேக்குறாங்க, ஏடிஎஸ்பி சுகுமாரன் கேரக்டர் இருக்கு. மானாமதுரை டிஎஸ்பி விசாரிக்கணுமா இல்லையா? மானாமதுரை டிஎஸ்பி சொல்லாம, மானாமதுரையுடைய ஏடிஎஸ்பி சுகுமாரன் சார் சொல்லாம இவங்க போயிருப்பாங்களா? அப்ப இவங்களுடைய பின்னணியை பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி 2011 இதே மானாமதுரையில நிகிதா சிவகாமி மீது பல லட்சம் ரூபாய் புகார் இருக்கு. 2 பேர் கன்ஃபெஷன் ரிப்போர்ட் வந்தாங்க. நான் ஒரு 6 லட்சம் கொடுத்தேன், இன்னொரு ஆள் 6 லட்சம் கொடுத்தாங்க, இன்னொரு ஆள் 6 லட்சம் சொன்னதை பார்த்தா 18 லட்சம் ரூபாய் இருக்கு. 18 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து எனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக இந்த நிகிதா சொன்னார் சொல்லி இன்னைக்கு 2-3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். டிவில எல்லாம் செய்தி ஊடகங்கள்ல பரபரப்பா சொல்லிட்டாங்க. சரி, 2011 இவங்க இந்த புகார் இருக்கிறத எழுத்துப்பூர்வமான புகார் மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்துல இந்த நிகிதா மேலையும் நிகிதா மீதும் அவங்களுடைய தாய் சிவகாமி மீதும் எழுத்துப்பூர்வமான புகார் இருக்கா இல்லையா? 2011 இருந்து இன்னைக்கு 14 வருஷமா ஏன் அவங்க ஊரை போட்டிருக்கீங்க? அந்த பெண்டிங்ல வச்சிருக்கீங்களா? ஏன் ஆளு மேல இத்தனை லட்சம் ரூபாய்
என்ன ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி நிக்கிதாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்? அரசாங்க வேலை வாங்கி தர்றேன், எனக்கு முதலமைச்சரை தெரியும், எனக்கு வந்து அந்த தலைமைச் செயலகத்தினுடைய IAS ஆபீசர் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தானே வாங்கியிருக்காங்க. வாங்கி ஏமாத்தி விட்டான்னு பல லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை பதிவு செய்த காவல்துறை, மதுரை திருமங்கலம் காவல்துறை நிகிதா மீது இது வரைக்கும் அடுத்த நடவடிக்கை என்ன? ஒண்ணும் காணாம. இப்பதான் நம்ம கேட்கணும், யார் அந்த சாரு, யார் அந்த மேடம்னு இப்ப கேட்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்காங்க. அவங்க போற பக்கம் ஏதாவது ஒரு நாளைக்கு தன் அடையாளத்துக்காக பேசி விட்டு போனார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு? CBI விசாரணை என்று சொன்னாரு. எல்லாம் அடங்கி ஓடிட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்? நிகிதா வந்து மேலதிகாரி சொன்னதாக சொல்றாங்கல்ல, மேலதிகாரி சொல்லித்தான் நாங்கள் தனிப்படை அமைத்தோம் என்று சொன்னா அந்த மேலதிகாரி யார்? சும்மா நீங்க 5 பேரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மேல அரெஸ்ட் பண்ணா போதுமா? அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த அந்த காவல்துறையின் காட்டு மிராண்டிகள் இருக்காங்களே, என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? காவல்துறையுடைய பேரையே டேமேஜ் பண்ணிட்டாங்க அந்த 5-6 பேரும் சேர்ந்து. இவங்கெல்லாம் காவல்துறைகளா வந்து போலீஸ்காரனா பொறிக்கேன்னு கேட்க வேண்டியிருக்குது. நல்ல மனுஷன் சூப்பரா இருக்காங்க. காவல் நிலையத்துல, காவல்துறையில எனக்கு தெரிஞ்சு என்னோட பழகிட்டு இருக்க நிறைய அதிகாரிகள், நேர்மை அதிகாரிகள் இருக்காங்க. எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய மிக திறமையான அதிகாரிகளா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடைசடிகள் இருக்காங்க. இந்த சாமி படத்துல வரும்ல, போலீஸ்காரனா பொறிக்கான்னு, சில பொறிக்கைகளும் இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டு போலீஸ்காரனா இருக்கான்னு அவ்வளவு கோபமா இருக்குங்க. மதுரையில வந்து ஹைகோர்ட்ல இந்த ஹியரிங்ல நானும் இருந்தேன். லஞ்ச் ஹவர்ஸ் வரும்போது தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. நேர்மையான போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்து என்னப்பா இவன் இப்படி பண்ணிட்டான், டோட்டல் டிபார்ட்மெண்டையுடைய பேரையே நாசமாக்கிட்டு போயிட்டான், என்னென்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு புலம்புறத பார்த்தோம். அவங்க போலீஸ்காரங்க வீட்டுல கூட இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா அவங்க மகன்லாம் கேக்குறாங்களா, என்னங்க நீங்க இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் பண்றாங்க, இதுக்கு அப்பா இந்த தொழில் உங்களுக்கு தேவையா, இந்த பொசிஷன் தேவையான்னு கேக்குறாங்க. என் மகனுக்கு பதில் சொல்ல முடியலப்பான்னு ஒரு அதிகாரி சொல்றாரு. இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டினது யாரு? இந்த நிகிதா. இந்த நிகிதா சொன்னாங்களா, அவர் தனிப்படா இவருக்கு அமைச்சாராம், இவர் தான் கார்ல கொண்டு கொடுத்தாராம். எந்த காதல பூ சுத்துறாங்க நீ தெரியாது. அப்ப நிகிதாவுக்கும் காவல்துறைக்கு என்ன லிங்க்? இப்ப என்னோட கேள்வி, அடுத்த கேள்வி அதுதான் சார். இப்போ புகார்தாரர் நிகிதா அவர்கள் 2014 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு மோசடி புகார் அவர்கள் மீது இருக்கிறது. FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்த கட்ட ஆக்ஷன்ஸ் எதுவுமே பெருசா போக இல்லை. இது மாதிரி பல பேர்ட்ட வந்து ஏமாத்திருக்கிறதாக இப்போ அந்த நிகிதா என்ற அந்த பெண்மணி வந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பிறகு பலரும் வந்து இப்போ தொலைக்காட்சிகள்ல வந்து தாமாக முன் வந்து குமுறல்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அவங்க பல குற்றங்கள் செஞ்சு குற்ற பின்னணி உடையவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல இப்போ ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு காவலாளி மீது புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்த மறு செகண்டே வந்து தனிப்படை வந்து அவரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி இப்ப மரணம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா என்ன? அப்படி என்ன சார் நிகிதாவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்படி என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆன பர்சன் அந்த நிகிதாங்கிற அந்த நபர்? முதல்ல நிகிதாவுடைய மொபைல் போனை டிரான்ஸ்பர் பண்ணணும், புரியுதா? CBI அதிகாரிகள் நீங்க கேக்குறீங்கல்ல, அதுக்கு எல்லாத்தையும் அங்க மொபைல் போன தான் இருக்கு. நிகிதாவுடைய மொபைல் போனையும் அவங்க அம்மாவுடைய மொபைல் போனுடைய ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட் CDR போட்டு நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த மேலதிகாரிட்ட பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சு போகும். தனிப்படையை அமைத்த மானாமதுரை மதுரையுடைய அந்த ADSP DSP உடைய அந்த கால் ரெக்கார்டை நீங்க பாத்துட்டீங்கன்னா மேட்ரு ஓவர். தெரிஞ்சு போகும்ல, யார் அந்த சாருங்கிறதுக்கு விட வந்துரும்ல. இதை வந்து CBI கண்டிப்பாக செய்யும். இதே உங்க கேள்வியில ரொம்ப நியாயம் இருக்கு. அதை நான் திருப்பி கேட்கிறேன். 2011 அன்னைக்கு 2011ஆம் ஆண்டு நிகிதா மீது துலக்கப்பட்ட வழக்க ஊற போட்டு வச்சிருக்கக்கூடிய காவல்துறை இவங்க சொன்ன உடனே எப்படி தனிப்பட அமைச்சாங்க? அப்ப அந்த அளவுக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் கேட்கிறேன். நியாயமான கேள்வி உங்க கேள்வி. என்ன இன்ஃபுளுன்ஸ் என்பதை தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டும், CBI சொல்ல வேண்டும். சார், பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம உங்க ஃபேமிலியோ என் ஃபேமிலியோ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர் ஃபேமிலி, நம்ம போறோங்க, நம்ம தங்க நகையை வந்து கலட்டி கார்ல வச்சுட்டு போவோமா? முதல்ல சரி, கார்ல வைத்தாலும் இருக்கட்டுமா? 10 பவுன் தங்க நகைங்க கார்ல இருக்கும்போது நம்ம கார் சாவியை வேற ஒரு ஆள்கிட்ட, அடையாளம் தெரியாத ஆள்கிட்ட கொடுப்போமா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அஜித் குமார் கையில சாவியை கையில கொடுத்து நீங்க பார்க் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம்.
கொடுக்க மாட்டோம்ல. அப்ப அஜித்குமார் எனக்கு ஆமா, கார் ஓட்ட தெரியாதுங்கிறாரு. ஆமா. அது வேற ஒரு காவல் ஆள்ட்ட வேற குடுத்தாராம். அப்ப பாருங்க. அப்ப 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. இந்த ம், காவல்துறை வந்து காரை ம், பார்க் பண்ண அந்த சார் யாரு? ம், ம், ம். காரை பார்க் பண்ண சார் யாருன்னு கேட்டு 5 பேரை விசாரிச்சிருக்காங்க. அது எப்படி அஜித்குமாரை மட்டும் அடிச்சு கொள்றீங்க? சார் அப்போ அந்த ஒருவேளை அஜித் குமாருக்கும் அந்த நிகிதாவுக்கும் முன்பகையோ அல்லது ஏதாவது வஞ்சகமோ வச்சுதான் இந்த அம்மா ஏதோ செஞ்சிருக்கா? இல்ல எப்படி வந்து இது வந்து பிளான்டா பண்ண மாதிரியே தெரியுது சார். இப்ப நீங்க சொல்ற கேள்விகள் பல கேள்விகள் எழுப்புறீங்க இல்லையா? ஒரு தங்க நகை 10 பவுன் வச்சிருக்கக்கூடிய நகையை வந்து யாராவது கழட்டி முதல்ல காருக்குள்ள வைப்பாங்களா? சரி அப்படியே காருக்குள்ள வச்சாலும் அந்த காரை வந்து அந்நியர்கள்ட்ட போய் ஒப்படைப்பாங்களா? இது மாதிரி பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குறீங்க. நிச்சயமா இதுக்கு வந்து காவல்துறை வந்து பதில் இருக்காங்கிற சந்தேகமா இருக்கு. அப்போ எப்படி சார் இது? சிசிசி ஃபுட்டேஜ் பார்த்து தெரிஞ்சுப்போம். புலன் விசாரணையில வந்து ம். இவங்களுடைய கார் எங்க இருந்து வந்தது, எங்க இருந்தெல்லாம் வந்து அவங்க பைபாஸ் பண்ணி வந்தாங்கங்கிற சிசிடிவி ம். ஃபுட்டேஜ் எடுத்தாலே, ம். இவர் எங்க ம். எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற நிகிதாவுடைய கார் எங்க எல்லாம் டிராவல் பண்ணி போயிருக்காங்கங்கிற டீடைல்ஸ் வந்துவிடும். ம். அவர்களே விசாரணை கண்டிப்பா விசாரிப்பாங்க. அது போல ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னு வைங்க, அந்த கோயிலை சுத்தி காளியம்மன் கோயிலை சுத்தி உடைய ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா, ம். ம். ஏற்கனவே வந்து போயிருக்கிறாங்களா? காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட அஜித்குமாருக்கும் எதுவும் ம். முன்வரதம் இருந்துச்சா? ஓ! சம்பந்தப்பட்ட இந்த காவல்துறை அடிக்கிறாங்களா? அவங்களுக்கு வந்து போகக்கூடிய ஆட்களா இவங்க? ம். ம். அவங்களுக்கும் அஜித்குமாருக்கும் முன்விரோதம் இருந்துச்சா? இப்படி எல்லாம் இந்த கேள்வியில வருது. முதல்ல கார்ல நகை இருந்துச்சா இல்லையா? இப்ப நகையுடைய மேட்டர் என்ன? ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ம். நகை இப்ப என்ன இருந்துச்சா இல்லையா? ம். ம். நகையுடைய விஷயம் என்ன? அந்த புகார் வந்து குடுத்துருக்க அந்த புகார் மனுவை காட்ட சொல்லுங்க. நிகிதாவுடைய புகார்ன்னு சொல்லி ஏதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா? ஒண்ணுமே போடலையே. இப்போ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, அப்ப அதனால தான் அந்த நீதியரசர் கேட்டார்ல, நேத்து ஜட்ஜி கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. முந்தா நேத்து கேட்ட கேள்வி. மரணமடைந்த அஜித்குமார் என்ன தீவிரவாதியா? சாதாரண வழக்கில் கைதானவரிடம் எவ்விதமான ஆயுதமும் வைத்திருக்காத ஒருவரை அடித்து காவல்துறை கொலை செய்துள்ளதா? தமிழகத்தில் இதுவரை 24 காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டப்படுகிறது. அது தொடர்பான விவரங்கள் எங்கன்னு கேட்கிறாரு. ம். அந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. ம். ம். கிடுக்கு ம். புடி போட்டு கேட்டாரு. உண்மையிலேயே வந்து நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களும், மரியா கில்ட் அவர்களும் வந்து பாராட்டப்படக்கூடிய இந்த இந்த வழக்கை பொறுத்தவரையில அவங்க கொஞ்சம் கூட கேப் கொடுக்கல. ஏன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ வந்து பார்த்துட்டாங்க. ம். ம். சுத்தி வர 6 பேர் காவலர்கள் நின்று அடின்னு அடிச்சு வர அஜித்குமாரை வந்து குற்றமாக குறையமாக போடக்கூடிய அந்த விஷயத்த பார்த்துட்டாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்யப்பட முன்னாடியே ஜட்ஜுக்கு தெரிஞ்சு விட்டது. கை கால் அடித்து நொறுக்கப்பட்டது, பெல்விஸ் அடித்து நொறுக்கப்பட்டது, தோள்பட்டையில் உள்ள காயங்கள், 25க்கு மேற்பட்ட இடத்துல வந்து அடி. இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அவர் கேட்கிறாரு, இந்த வழக்கில் 5 போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறனர். ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பு நடவடிக்கை இல்ல? இந்த ம். கேள்வியை கேட்ட பிறகுதான் அந்த எஸ்பியை வந்து என்ன செய்யறாங்க, ராவத்தை வந்து என்ன செய்யறாங்க, பணியிடம் நீக்கம் செய்து அவரை வந்து காத்திருப்போர் பட்டியல் வந்து அரசு வந்து வைக்கிறது. அஜித்குமார் சம்பவத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உடனே சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமான்னு கேட்டாங்களா? உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க. ம். ம். நகைகள் எப்போது திருட்டு போனது? நகை திருட்டு வழக்கு எப்போது பதிவானது? டைரக்டான ம். கேள்வி. இந்த கேள்விக்கு காவல்துறையால் பதில் சொல்ல முடியலையே. ம். நகை ம். திருட்டு போச்சா இல்லையா தெரியல. ம். நகை திருட்டு போன வழக்குக்கு எஃப்ஐஆர் போடல. அப்ப எப்படி ம். நீங்க விசாரிப்பீங்க? ம். மேல எஃப்ஐஆர் போடாம எப்படிங்க விசாரிப்பீங்க? ம். ம். 3, 4 இடத்துல வைத்து அடித்திருக்கிறார்கள். அவங்களுடைய மர்ம உறுப்புல இருந்து ரத்தம் கசி கசியா அழுத்திருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு உனக்கு நிகிதா என்ன மேட்டர்னு கேக்குறேன். ம். நிகிதா வந்து காவல்துறையின் உயர் டிஐஜி அது இருக்காங்களா? டிஜிபி அது இருக்காங்களா கேக்குறேன். ம். அல்லது காவல்துறைக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆட்களா? ம். இல்ல நிகிதா இப்ப இந்த ஊழி சம்பவம் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துனா சார், இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பெர்சன் அவரிடத்துல நம்ம ஏதேனும் வந்து ஒரு ஒரு தற்காலிகமான ஏதேனும் தொடர்புகளோ, அல்லது அந்த மாரி ஏற்படும் பட்சத்தில், அவர் இது போன்ற ஒரு காவல் நிலையத்தில் வந்து புகார் தரும் பட்சத்தில், அந்த நடவடிக்கைகள் இப்போ நிகிதான்ற ஒரு பெண்மணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன்ல ஒரு புகார் குடுத்த உடனே தனிப்படை அமைச்சு, எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யாம புகுந்து அடிச்சு உயிரிழப்பு வரைக்கும் வந்திருக்கு அப்டின்னா, இது வந்து எந்த மாதிரியான ஒரு இந்த இது ஒரு முன்மாதிரியா வச்சு, இது போல பல வழக்குகளும் இருந்திருக்கும்ல சார் கடந்த காலத்துல? இல்ல இது இப்படிப்பட்ட நான் ஜெயராஜ் பினிக்ஸ் வழக்குல வந்து ஜெயராஜ் அடித்த பிறகு 1 மணி நேரத்துல நான் அங்க இருக்கேன் ஜெயராஜ் வீட்டுல. ஓ! எங்க மாவட்டம் தானே அது. ம், ம், ஜெயராஜ் பினிக்ஸுடைய மேட்டர்ல நாங்களும் வழக்கறிஞராக சமூக நீதி பேரவையின் சார்பா நாங்க போயிருந்தோம். ம், அதாவது அந்த அப்சர்வேஷனா போயிருந்தோம். நாங்க உள்ள போறதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்.
நாங்க போயிட்டு அந்த பாடி எல்லாம் எடுத்து நிறைய வேலைகள் செஞ்சாங்களா, குடும்பத்துல ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். வெளியே வரும்போது போலீஸ் நெருக்கடி, வாகனத்தை எழுதுனாங்க, பேரை எழுதுனாங்க, அவங்க ஐடி கார்டு வேலைக்கு இருந்தா கேட்டாங்க, அவங்க நெருக்கடி கொடுத்தார்கள். காவல்துறை மீது அப்படி இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் மீறி இருக்குங்க. ரைட் டு லைஃப் மீறி இருக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய பிஎன்என்எஸ் இருக்கு பாருங்க, நயா சங்கீதா, முக்கிய அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே இது வந்து தப்புங்க. இது தெரிஞ்சுதான் நீதியரசர் கேட்கிறார். காவல்துறை ஏன் இந்த வழக்கில் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறது? அடிப்பதற்காகவா காவல்துறை இருக்கிறது? கேட்டார்ல ஜட்ஜு, கேட்டார்ல, கேட்டு கூட என்ன சொல்றாரு? அஜித்குமார் மரணத்துக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பிற்பகல் 2:30 மணிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். திருப்புவனம் நடுவர் நீதிமன்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிபதிகள் வேறும் டிஜிபி பதிலளிக்க நோட்டீஸ் போட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஆர்டிகல் 21 இருக்கு, கடந்த கால நிகழ்வுகள்ல எப்படி இருக்கும்? கஸ்டடியில வச்சு அடிப்பாங்க, மருத்துவமனை கொண்டு போவாங்க, அடிதாங்க, இறந்திருக்கான், இப்படிலாம் இருந்திருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் எப்படி உள்ள வைத்து கருவறுத்து அடிச்சு நொறுக்குறாங்களோ அதே போல இவ்வளவு செஞ்சிருக்காங்க. போராட்டம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வாய்தான். வேணா எச்ராஜா போய் ஆளுக்கு வேணா என்ன செய்யலாம், இது அரசியலாக்கலாம். ஜெயராஜ் பெரிக்ஸ் அப்பட்டமா சொன்னாரா இல்லையா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஜெயராஜ் பெரிக்ஸ் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர், எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க. அஜித் குமார் வந்து இந்து சமூகத்தை சார்ந்தவர். எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை பாருங்க. இதுல என்ன, இதுலயுமா நீங்க அரசியல் பண்ணுவீங்க, இதுலயுமா மதத்தை பேசுவீங்க? இப்ப நீங்க யாரு, நான் யாரு? நேரத்தை வரைக்கும் கத்திட்டு இருக்கிற மாதிரி நீங்க யார்? நீங்க ஒரு இஸ்லாமியர், நானும் ஒரு இஸ்லாமியர். இதுல வந்து மதத்துதான் மேட்ரு. நியாயமா அநியாயமா? அஜித் குமார் அநியாயமான முறையில அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இதை வந்து முதலமைச்சரை இறங்கி வந்து சாரி கேட்கிறாரு. எங்களுடைய தலைவர் அழிச்சிட்டவர்கள் நேற்று போய் நேரடியாக எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு நேரடியாக சிவகங்கை சென்று சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றாரு. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்ல கிளியர் ப்ரொவைஸ் ஆர்டிகல் 21 லைஃப் பர்சனல் லிபர்ட்டி சொல்லுதா இல்லையா? ஆர்டிகல் 20(3) ஒரு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் செல்ஃப் இன்கிரிமினேஷன். யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக எதுவுமே என்ன செய்ய தொந்தரவு பண்ணக்கூடாது, இவ்வளவு டார்ச்சர் பண்ணக்கூடாது. எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் தம், அதாவது கம்பல் பண்ணாங்களோ யாராவது போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், அவ்வளவு தெளிவாக வந்து அரசியல் சட்டம் இருக்கிறது. ஐபிசி சிஆர்பிசி கூட அந்த போலீஸாரங்க படிக்கலையா? கோட் ஆஃப் சிஆர்பிசில வந்து செக்ஷன் 176, 54, 46, 49 இவ்வளவு செக்ஷன் வந்து போலீஸ்காரங்க என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் இல்லாம போய் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள பவர் என்ன, அவங்க வந்து இந்த மாதிரி வழக்கு வரும்போது ஒரு ஒரு அட்வொகேட்டை வைத்துக் கொள்ளலாம், அல்லது அந்த மெடிக்கல் பிராக்டிஸ்ல கையில வைத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அப்படிலாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குது. ஐபிசில 330, 331, எவிடன்ஸ் ஆக்ட்ல 25, 26 இதெல்லாம் என்ன சொல்லுது? எந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது, கஸ்டடியல் டார்ச்சர் கிடையாது. அப்படி டார்ச்சர் பண்ணா போலீஸ் ஆபீசர் ஐஓ சம்பந்தப்பட்ட ஐஓ தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு, சொல்லுதா இல்லையா? அப்ப எதையுமே அவங்க வந்து பின்பற்றலையே. அதனாலதான் கேட்க, நிகிதா யாரு? அவ்வளவுக்குள்ள காவல்துறை எல்லாத்தையும் காத்தில் பறக்க விட்டு எல்லா சட்டங்களையும் போட்டு கீழே போட்டு மிதித்து, இந்த நிகிதா மேடம் வந்து சொன்னாங்கிறதுக்காக வேண்டி இவரை வந்து ஒரு கொலை செய்கிறார் என்று சொன்னால், அந்த 5, 6 பேருக்கும் நிகிதாவுக்கு உள்ள டீலிங் என்ன? அல்லது அந்த 5 பேரை தனிப்படை அமைத்த மேல அதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் உள்ள அந்த டீலிங் என்ன கேள்வி. அப்ப இது வந்து கவனத்துக்கு வெளியுனக்கு வர வேண்டும். நிச்சயமா சார். இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும், இப்போ சிபிஐக்கு ஒப்படைத்திருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போ சிபிஐல உள்ள பல வழக்குகளை நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப நிலுவையில இருந்து பல நீண்ட ஆண்டுகள் கழித்தும் கூட இன்று வரை தீர்வு கிடைக்காத பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கிற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய ஒரு நீதியை சிபிஐயால் ஏற்படுத்தி தந்துவிட முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு சார். ஆக்சுவலா என்னை பொறுத்தவரையில சிபிஐ அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது இல்ல. என் தனிப்பட்ட ஒரு கருத்தை பொறுத்தவரையில் இந்த அஜித்குமார் வழக்கு சிபிஐ வரைக்கும் கொண்டு போயிருக்க வேண்டிய வழக்கு அல்ல. தமிழ்நாடு காவல்துறையே ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை என்று பேர் வாங்கிய காவல்துறை. ஆனா என்ன, எடப்பாடியார் போன்ற எதிர்கட்சி தலைவர் என்ன செஞ்சார்? சிபிஐ தான் வேண்டும் என்று கூக்குரல் போட்டாங்க. அது கூட பாஜக எச்ராஜா போன்றவர்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க. எனவே முதலமைச்சர் சிபிஐ என்று அறிவித்து விட்டார். நல்லதுதான், நீங்க கேட்ட மாதிரி அந்த ஒரு அச்சம் நமக்கு இருக்கு.
தமிழ்நாடு காவல்துறையுடைய மேலதிகாரியை வைத்து ஒரு ஒரு ஐடி ரேங்க் ஆபீசரை வைத்து புலன் விசாரணை சேர்ந்தா எல்லாமே புட்டு புட்டு வந்துவிடும். சிபிஐன்னு வரும்போது முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசு தானே. ஒன்றிய அரசுங்கும் போது பாஜக தான். அப்ப எதிர்க்கட்சியுடைய அந்த கோர்ட்லயே கொண்டு ஸ்டாலின் என்ன செய்யறாரு, முதலமைச்சர் பாலை கொண்டு போட்டாரு. இப்ப என்ன ரிப்போர்ட் வந்தாலும் யாரு பதில் சொல்ல முடியும்? பாஜக தான் பதில் சொல்லணும். ராஜா நீ கட்ட முடியாது, ஏன்னா நாகேந்திரன் பேச முடியாது, அண்ணாமலை எந்த கமெண்ட் பண்ண முடியாது, தமிழிசை வந்து வானத்துக்கும் பூமிக்கு சொல்ல முடியாது, எடப்பாடியார் பொத்திட்டு தான் இருக்கணும். அந்த வேலையை ஸ்டாலின் செய்து விட்டார். நீங்க சொல்லக்கூடிய அதே பயம் நமக்கு இருக்கிறது. இது போன்ற எவ்வளவு மரணங்கள்ங்க. இந்த மாதிரி கஸ்தூரி இல்லத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், பள்ளி கல்லூரி மாணவிகள் கற்பழித்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு கொலை செய்யப்படுறாங்களா இல்லையா? எவ்வளவு வழக்குகள். இந்த சிறிமதி கேஸ் கூட இழுத்துட்டே கிடைக்க 4 வருஷமா. சம்பந்தப்பட்ட தாயாரையே வந்து அக்யூஸ் ஆகியிருக்காங்க. பாரு, தாயாரு மேல வழக்கு, கலவரத்தை தூண்டுனாங்கன்னு வழக்கு போட்டாங்க. அந்த மாணவிக்கு வந்து இது வரைக்கும் என்ன நீதி கிடைத்தது? அது வந்து ரேப் அண்ட் மர்டர்ங்கிறதுக்கு வந்து அவ்வளவு விட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அவ்வளவு சமூக ஆர்வலர்கள், அவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவ்வளவு எவிடன்ஸை கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. ஒற்றை வார்த்தையில வந்து லவ் அஃபேர்ஸ் சூசைடுன்னு சொல்லி கேஸ முடித்தாங்களா இல்லையா? அது போராடி கொண்டே இருக்கிறோம். அப்ப காவல்துறையினுடைய புலனாய்வு விசாரணை இப்படித்தானே இருக்கு. காவல்துறை நினைத்தால் சரியான குற்றவாளியை கைது செய்ய முடியும். காவல்துறை நினைத்தால் 1ஆம் நம்பர் பொறுக்கி பயிலையும் குற்றவாளி இல்லை, நிரபராதி சொல்லி வந்து என்ன எழுத முடியும் சார்ஜ் ஷீட்ல. அப்படிதான் இருக்கிறது. ஒருவேளை இந்த அஜித்குமாருடைய கேஸும் அப்படிதான் நடந்திருக்குமோ என்று என்ன தோணுகிறது. மீண்டும் சொல்கிறோம், இந்த காணொலியில நல்ல காவல்துறை இருக்கிறாங்க, நல்ல அருமையான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க நம்ம குறை சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டு காவல்துறை நற்பேருக்கு களங்கம் கற்பிக்கும் வரையில காட்டு தர்பார் புரிந்த அந்த பொறுக்கி பசங்களை நம்ம நினைச்சோம். இவங்க காவல்துறையில இருக்கிறதுக்கே அருகதை இல்லை. இவங்க சட்டையை கழட்டி அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புறதுதான் கரெக்டா இருக்கு. பார்க்கலாம் நிகிதா என்பது யாரு, அவர் பின்னாடி இல்ல பின்புலம் என்ன, அவரு யாரு, எந்த சாரையெல்லாம் கையில வைத்திருக்கிறாரு, தங்க நகை காணா போச்சு திருட்டு போச்சுங்கிற புகார் உண்மையா, எல்லா விவரங்களும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியே வந்துவிடும். அதன் பிறகு முழுமையான தகவலோட காவலை விடும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.